சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் கோவில் காவலாளியாக பணிபுரிந்த அஜித்குமார் என்ற இளைஞர் நகை திருடியதாக சந்தேகத்தின் பேரில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் மரணமடைந்திருக்கும் செய்தி தமிழகத்தை அதிர்ச்சியில் உறைய வைத்திருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்த கடந்த 4 ஆண்டுகளில் 25க்கும் மேற்பட்ட லாக்அப் மரணங்கள் ஏற்பட்டிருக்கும் நிலையில் முதல்வர் இது குறித்து எந்த விளக்கமும் அளிக்காமல் மௌனத்தில் இருக்கிறார். திமுகவும் அவர்களது கூட்டணி கட்சிகளும் மக்களை இந்த சம்பவத்திலிருந்து மடைமாற்றம் செய்வதற்கு வேறு விஷயம் கிடைக்குமா என தேடி வரும் சூழலில் இது குறித்து பாஜக, அதிமுக, பாமக உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றன. வழக்கம் போலவே தமிழக ஊடகங்கள் இது குறித்து விவாதங்கள் ஏதுமில்லாமல் மௌனமாக வேடிக்கை பார்க்கின்றன. எல்லாவற்றிற்கும் மேலாக இதே போன்ற சம்பவம் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தபோது சாத்தான்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ் மரணத்திற்கு நீதி வேண்டும் என கேட்டு இங்கிருக்கும் இடதுசாரி ஆதரவாளர்கள் ஒரே குரலாக தங்கள் கண்டனத்தை பதிவு செய்ததை மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள். திருமதி கனிமொழி அவர்கள் சாத்தான்குளம் மரணத்திற்கு நீதி வேண்டும் என்ற வாசகங்கள் பொறிக்கப்பட்ட முகக்கவசத்தை அணிந்து கொண்டு நீதிக்காக குரல் எழுப்பியதும் நினைவு கூறத்தக்கது. அந்த நீதி குரல்கள் எல்லாம் இப்போது எங்கு போய் ஒளிந்திருக்கின்றன என்பதை தேடி பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக லாக்அப் மரணம் குறித்து பொங்கி எழுந்து பேசியதோடு பல புனைவுகளை சேர்த்து ஒரு திரைப்படமாக எடுத்து வசூலில் இறங்கிய நடிகர் சூர்யாவும் அவரது மனைவி ஜோதிகாவும் இந்த லாக்அப் மரணம் பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் இனிமையான வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் பொழுதை கழித்து வருவதை மக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். சூர்யா மட்டுமல்லாமல் சிவகார்த்திகேயன், சத்யராஜ், விஷ்ணு விஷால், ஆர்ஜே பாலாஜி, அமலா பால், தமன்னா, ஐஸ்வர்யா ராஜேஷ், தாப்சி, காஜல் அகர்வால் என தமிழ் திரையுலகில் ஒரு கும்பலே ஒட்டுமொத்தமாக அப்போது கண்டன பதிவுகளை வெளியிட்ட நிலையில் இப்போது நிகழ்ந்த லாக்அப் மரணம் தமிழ்நாட்டில் நடக்கவில்லையா அல்லது இவர்கள் அனைவரும் குளிர்கால உறக்கத்தில் உறைந்து விட்டார்களா என்பதே மக்கள் கேள்வியாக இருக்கிறது. எந்த விஷயத்திற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும், எதை எதிர்க்க வேண்டும் என்பது அவரவர் உரிமை. ஆனால் ஒரே மாதிரியான விஷயம் இருவேறு ஆட்சி காலத்தில் நடக்கும்போது இருவேறு முகங்களை காட்டுபவர்கள் உண்மையான சமூக அக்கறை கொண்டவர்கள் அல்ல, சுய லாபத்திற்காக ஊழல் அரசை அண்டி பிழைக்கும் பச்சோந்திகள்தான் என்பதை மக்கள் அடையாளம் கண்டு இதுபோன்ற திரைத்துறையினரின் கூச்சல்களை புறக்கணிக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கருத்தாக இருக்கிறது.